இஸ்லாமியர்களை அந்த தர்கா நிர்வாகத்தை அலோவ் பண்றாங்க, மேல போறாங்க வர்றாங்க. ஆனா இதை தட்டி கேட்ட பெண்கள்னு கூட பார்க்காம கூட்டிட்டு என்னமோ சர்வதேச குற்றவாளிகள். இப்ப நாங்க ரோட்ல நிக்கிறோம், யாரையுமே உள்ள விடாம பெண்களை போய் ஒரு ஆறுதலா ஏதாவது பேசணும். அவங்களுக்கு தலைவலியெல்லாம் வயசானவங்களா இருக்கிறாங்க, 20க்கும் மேற்பட்டவங்க. ஒரு பெண்ணு இங்க இருக்காங்க, அவங்க போய் பார்த்து என்னன்னு கேட்கறது கூட இங்க அலோவ் பண்ணல. அந்த அளவுக்கு செல்போனை புடுங்கிறது, அவங்கள போட்டோ எடுக்க விடுறது இல்லை. இந்த அரசாங்கம் என்னதான் சொல்ல வருதுன்னே தெரியல பொதுமக்களுக்கு. இல்ல எங்களை மாதிரி அதிகமா வாழக்கூடிய இந்துக்கள் வாழக்கூடிய நாட்டுல இங்க மைனாரிட்டியா இருக்கிறோம் நாங்க. எங்களுடைய உரிமைகள் எதுவுமே இங்க காப்பாற்றப்படல, எல்லாமே இங்க பறிக்கப்படுது. இந்த பெண்கள் இன்னைக்கு கைது பண்ணி வச்சிருக்காங்க. அவங்கள பார்க்க போறவங்களை கூட உள்ள விடுறதில்ல. அப்படி என்ன ஆதார் கார்டை கொண்டு வா, நீங்க இந்த பகுதியை சேர்ந்தவங்களா, நீங்க இங்க இருந்தா வந்திருக்கீங்களா அப்படின்லாம் கேள்வி எழுப்புறாங்க. முதல்ல இந்த சட்டம் என்பது வலுத்தவன் சொல் சபையேறும், இளைச்சவன் சொல் சபையேறான்னு சொல்லுவாங்க. நாங்க இளைச்சவனா நிக்கிறோம். இது நீண்ட நாள் தொடராது. காவல்துறையோட அட்டூழியம் வர அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. மதுரையில அதிகமா போயிட்டே இருக்கு. நேற்றுக்கு தீபம் ஏத்துறதுல என்ன தப்பு இருக்கு? இறந்த பூர்ணச்சந்திரனுக்கு தீபம் ஏத்துறாங்க, அவங்கள கைது பண்ணி வைக்கிறாங்க. இன்னைக்கு ஏன்பா எங்களே அனுமதிங்க, அவங்க போகட்டும் வரட்டும், அவங்க சந்திரக்கூட திருவிழா நடத்தட்டும், நாங்க விலக்கு போட போறோம், எங்களை அதை கார்த்திகை தீபம் ஏற்ற விடுங்க. அப்படி இல்லையா எங்க காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அதையும் இவங்க விடல. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இவர் ஸ்டாலினுடைய இந்து விரோத ஆட்சிக்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. பூர்ணச்சந்திரன் இறந்த அன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் இங்கதாங்க இருக்காரு, 1/2 கிலோமீட்டர்ல இருக்காரு. மீடியா சந்திச்சாரு, ஒரு இரங்கல் தெரிவிச்சிருக்கனால இந்த மாதிரி இப்படி யாரும் அவசரப்படாதீங்க. இந்த நீங்க எப்பயும் சொல்ற எல்லாத்துக்கும் சொல்ற இந்துக்களுக்கு சொல்ற ஒரு சட்டம் இருக்குல்ல, சட்டம் உங்களை அது கடமையை செய்யும், நாங்க நல்ல முடிவை சொல்றோம். அதை கூட இங்க இந்த அரசாங்கம் சொல்ல மறுக்குது. ஒரு பையன் இறந்திருக்கிறான், அவன் இறப்ப கூட இந்த திராவிட மாடல் ஆட்சி கொச்சப்படுத்துது. ஐடிவிங்க வச்சு, திமுக ஐடிவிங்க வச்சு, திராவிட கழக ஐடிவிங்க வச்சு அந்த குடும்பத்தை கொச்சப்படுத்துது. இதே இந்த பையன் பூர்ணச்சந்திரன் பேசாம செத்துருந்தான்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு நிலை என்ன ஆயிருக்கும்? இந்த ஆடியோ இருக்கிறப்பே அந்த குடும்பத்தை அசிங்க அசிங்கமா எழுதுறான். இந்த ஆடியோ மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? அந்த குடும்பம் இந்நேரம் அவன் ஒருத்தர் செத்துருக்க மாட்டான், செத்துருக்கான். இந்த குடும்பமே நேரம் சூசைட் பண்ணிருக்கான். ஒரு திராவிட கழகம்ன்றது ஒரு பெண்களை சமூக நீதியின் பெண்ணியம் பேசுவான், அந்த பெண்களை அசிங்க அசிங்கமா எழுதுறான். திராவிட கழகத்தை சேர்ந்த பெரியார் கூட்டம் பூரா இந்த வேலையை செய்யுது. முதல்ல அவன் நிறுத்திக்கிறோம். இது நாங்கெல்லாம் ரொம்ப அமைதியா வேடிக்கை பாக்குறோம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். டிவியில உட்காந்துட்டு கண்டது கடிதெல்லாம் பேசுறான், அந்த குடும்பங்களை அசிங்க அசிங்கமா பேசுறான், அசிங்க அசிங்கமா ஃபேக் ஐடியா வச்சு எழுதுறான். எழுதுற யாரு? இன்னைக்கு தீபம் ஏத்தக்கூடாதுன்னு சொல்றான் பாருங்க, மத நல்லிணக்கம். இந்த ஆளுக தான் இந்த மாதிரி ஆளுகளை வச்சு எழுதுறான் மதுரைக்குள்ள. இதெல்லாம் நீண்ட நாளைக்கு வராது. 2026ல திமுக என்ற ஒரு நச்சு சக்தி வேரடி மண்ணோடு பிடிக்கி எறிவோம். அதுக்கெல்லாம் அது ஒரு எடுத்துக்காட்டு. நாங்க வரல, பிஜேபி வரல, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் வரல, RSS வரல, இந்து முன்னணி வரல, பொதுமக்கள் வந்திருக்காங்க. பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிருக்காங்க, பொதுமக்களை வெகுண்டு எழுந்து வர்றாங்க. இதெல்லாம் பெரிய கொடுமையா இருக்கு. எங்க பகுதியில நான் அந்த அடிவாரத்தில் நான் குடியிருக்கிறேன், அந்த படியில குடியிருக்கிறேன். நாளைக்கு என்ன செய்வாங்க சார்? இப்ப மேல விடல, அந்த படியில குடியிருக்கிறாங்க 50க்கு அவங்க அந்த மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க 4 குடும்பம் இருக்கு, மத்த எல்லாமே நம்ம குடும்பம் இருக்கு. நாளைக்கு என்ன செய்வாங்க? நீங்களா அவங்க எல்லாம் காலி பண்ணுங்க, அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இல்லாட்டி உங்க வீட்டு வாசல்ல நீங்க விளக்கு பொறுத்த வரைக்கும் சொல்லுவாங்களா மாட்டாங்களா? இன்னைக்கு அவங்க பகுதிக்குள்ள எங்களால போக முடியாது. அவங்க சந்தனக்கூடு திருவிழா இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்கு பாருங்க, ஏறுவாடி தற்கால அந்த சந்தனக்கூடு மரங்களை தூக்குறதே எங்க பரவர் சமுதாயம் தான் தூக்கிட்டு போகுது. இந்துக்கள் தான் அங்க தூக்கிட்டு போறாங்க. அங்கெல்லாம் நாங்க ஒற்றுமையா தானே இருக்கிறோம். நாங்க ஒற்றுமை விரும்பினாலும் மாற்று அமைப்புகள் ஒற்றுமை விரும்பினாலும் திராவிட மாடல் ஆட்சி ஒற்றுமை விரும்புறது இல்ல. இவன் 2 பேரும் சேரக்கூடாதுன்னு நினைக்குது. 2 பேரும் இங்க சேர்ந்தாதானே. ஏங்க ஒரே பகுதியில இங்கிட்ட ஒரு பகுதி, இங்கிட்ட ஒரு பகுதி, இந்த பகுதியில் இருக்கிறவங்களை நீங்க மேல அனுப்புறீங்க, கீழே இந்த பகுதியில் இருக்கிறவங்க நீங்க மேல அனுப்ப மாட்டீங்கன்னா இது என்ன சார் சமூக நீதி? நாங்க என்ன கேட்கிறோம்? நீங்க கார்த்திகை தீபம் நீதிமன்ற உத்தரவு இருந்தும், நீதிமன்ற உத்தரவு 1க்கு 4 உத்தரவு இருந்து நீங்க மேல விடல. மத்திய ரிசர்வ் படையை நீங்க கைது பண்ணி உள்ள விட வேண்டிய. இப்ப என்ன கேட்கிறோம்? இப்ப நம்ம கேட்கறது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகணும். அங்க போய் தீபம் போடுறவங்க இருக்காங்களா? நேத்து கடை நம்பிக்கை சார்ந்ததானே இந்து மதம். மண்ணையும் மலையும் தண்ணியும் ஆகாயத்தையும் கும்பிடுறது தானே இந்து. மலையில இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதரை போய் நான் கும்பிட போறேன்னு சொல்லி போறவன
நிறுத்தினா இது எந்த விதத்துல நியாயம்? நீ எவனுமே போகக்கூடாது, யாருமே போகக்கூடாது அப்படின்னா அவங்கள மட்டும் எப்படி நீங்க அனுபவம் பண்ணீங்க? அவங்கள நாங்க என்ன நாங்க தடுத்தோமா? நீங்க தான் தடுத்தீங்க எங்களை, அவங்கள நீங்க தடுக்கல. பிரச்சனை எங்க வருது? அப்ப நீங்க வந்து இந்த கலைஞர் முதலமைச்சரா இருக்கல என்ன செய்வார்? தென் மாவட்டத்தில் பூரா அம்பேத்கர் சிலை, தேவர் சிலையை அசிங்கப்படுத்தி ஜாதி கலவரம் வரும். ஏன்னா நீங்க ஊழலை மறைக்கிறதுக்கு. இப்ப தமிழ்நாட்டில் இந்த 10 சட்டமன்ற தொகுதியிலும் தோக்க போகுது திமுக. அதுக்காண்டிதான் இவங்க வந்து மத கலவரத்தை தூண்டிவிட்டு திமுக தான் சிறுபான்மையின் காவலர்களாக நாங்க இருக்கிறோம். பாத்தீங்களா? எந்த சிறுபான்மையினை விரும்பலையே இதை. இன்னைக்கு இஸ்லாமிய தமிழ்நாடு முஸ்லீம் லீக் தலைவர் சொல்லியிருக்காரு, ஏங்க அதுல ஏத்துறதுக்கு எங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனையும் இல்லைன்றாரு. இன்னைக்கு தடா ரஹீம் சொல்றாரு, தடா ரஹீம் பேட்டியை போய் பாருங்க. அவர் சொல்றாரு ஏத்துறதுனால எங்களுக்கு என்னங்க பிரச்சனை இருக்கு, ஏத்திட்டு போறாங்கன்னு எல்லா இஸ்லாமிய தலைவரும் பேராசிரியர் சொல்றாரு, இஸ்லாமிய தலைவருடைய பேராசிரியர் சொல்றாரு. எல்லாருமே அவங்க பிரச்சனை இல்லை, பிரச்சனை திராவிட மாடல் தானே. நீங்க 2 பேரும் சேர்ந்துடக்கூடாது, சேர்ந்தா நம்ம தோத்து போயிருவோம். அப்ப இவங்களை மல்லு கட்ட விட்டுக்கிட்டு சண்டை ஓட விட்டுக்கிட்டே இருந்தாதான் நம்ம ஆட்சி ஆள முடியும் இவங்க நினைக்கிறாங்க. இந்த கனவுலாம் திமுக மறந்துருங்க. அடித்தட்டு மக்கள் மனசுல நீங்க தீயா பாஞ்சிட்டீங்க, தீய நெருப்பா எனக்கு மனசுல வெந்துகிட்டு இருக்கான். அதுக்கு காரணம் அதன் வெளிப்பாடுதான் பூர்ணச்சந்திரனுடைய மறைவு. அந்த பூர்ணச்சந்திரனுடைய ஆத்மா அவங்களை சும்மா விடாது. இது நீடிச்சுச்சுன்னா தமிழ்நாடு வேற நிலையை அடையும்.